வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னடா சிரித்து கொண்டு பேச ஆரம்பித்திருக்கிறானே என்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் வரலாம். இப்பொழுது ஒரு செய்தி, அது இன்று ஊடகங்களெல்லாம் மிக பிரதானமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய செய்தி. எனவே அந்த செய்தியை சார்ந்த சில தகவல்கள் தேவைப்படுகிறது, அது எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா வடிவேல் சார் அந்த திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்தை காட்டுவார். இந்த இடத்துல நாங்கள் ஒரு பெரிய கிணறு வச்சுருந்தோம். அந்த கிணத்துல அந்த பக்கத்துக்காரங்கெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க, இங்கே துணி துவைப்பாங்க, குளிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த கிணறை காணலை அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறை அதிகாரியிடம் சொல்லுவார். அந்த காவல்துறை அதிகாரி திருப்பி திருப்பி கேட்பார், உண்மையிலேயே இங்கே கிணறு இருந்தாப்பா, அதுக்கான எந்த அடையாளமுமே இல்லையே அப்படிங்கும்போது, இல்லை கிணறு இருந்து, கிணறு நான் வெட்டினதுக்காக எடுக்கப்பட்ட லோன் இங்கே இருக்குது, கிணறை பார்த்துட்டு தான் அந்த வங்கிய ஊழியர் எனக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காரு, கிணறு இல்லாமல் அவர் எப்படி சேங்ஷன் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பை அவர் வடிவேலு எடுத்து வைப்பார். அதோடு அந்த காவல்துறை அதிகாரி, இனிமேல் நீ இருக்க இடத்துல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சட்டை பேண்ட் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு ஒரு காவல்துறை அந்த போலீஸ்காரர்கிட்ட, அந்த காவல்துறையின் அந்த கீழ்நிலை அதிகாரியிடம் கொடுத்து விட்டு, இதை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துட்டு இந்த சப் இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவார். இந்த சப் இன்ஸ்பெக்டராக நடித்திருந்தவர் நெல்லை சிவா என்கின்ற ஒரு காமெடி நடிகர். அவர் நடித்திருந்தார். அவர் திருநெல்வேலி பாசையிலே அதில் பேசியும் இருப்பார். இந்த காமெடியை பார்க்கின்ற பொழுது நமக்கே அது ஒரு ஒரு கட்டத்தில் அது சிரிப்பாக இருந்தால் கூட மறுகட்டத்தில் சில நேரங்களில் அது சிந்திக்கவும் வைத்திருக்கிறது. அதை குறித்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நிகழ்வு தான் இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது என்பதாகத்தான் செய்தி. அது என்னென்னா, ஈராக் எடுத்து வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. என்னடா திடீரென்று ஈராக்குடைய பெயர் பரபரப்பாக பேசப்படுகிறது என்ற எண்ணம் உங்கள் மனதிற்குள் வரலாம். அல் ரசீத் என்கின்ற தொலைக்காட்சியில் ஈராக்கில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரான அப்துல்லா அல் ஹைகானி என்கின்றவர் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். அவர் என்ன குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார் என்றால், துருக்கியும் ஈரானும் சேர்ந்து விமானங்கள் மூலம் ஈராக்கில் இருக்கக்கூடிய மேகங்களை அவர்கள் அதை கலைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும், அந்த மேகங்களை திருடி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்து விட்டார்கள். அதனால் ஈராக்குக்கு கிடைக்கக்கூடிய மழை கிடைக்காத ஒரு சூழலை இது உருவாக்கிவிட்டது. இதற்கு அமெரிக்கா தான் முக்கிய காரணமாக இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார். அது எப்படி மேகத்தை திருட முடியும் என்கின்ற கேள்வி பல மட்டங்களில் எதிரொலித்து விட்டது. மேகம் என்ன, நாம் அள்ளிக்கொண்டு போகக்கூடிய ஒரு மண்ணா அல்லது நாம் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு பொருளா? எப்படி மேகத்தை நாம் எடுத்துக்கொண்டு திருடிக்கொண்டு செல்ல முடியும் என்ற கேள்வி பல மட்டங்களில் எழும்பி இருக்கின்றன. ஆனால் ஈராக்கில் இருக்கக்கூடிய வானிலை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அமர் அல் ஜஃபாரி என்கின்றவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து, இது திருட்டு நடந்தது என்பதை எங்களால் உறுதிப்படுத்த முடியாது, தத்துவ ரீதியாகவும் இது நியாயமா என்கின்ற கருத்து தெரியாது, ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் இந்த மேக திருட்டு நடைபெற்று இருக்கிறது என்கின்ற ஐயப்பாடு இருக்கிறது என்ற செய்தியை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். அது எப்படி மேக திருட்டு நடைபெறும் என்கின்ற பொழுது அதற்கு அவர்கள் உடன்படவில்லை. துருக்கியும் ஈரானும் சேர்ந்து தங்களுடைய விமானங்களை எங்களுடைய வான்பரப்பில் செலுத்தி, அந்த வான்பரப்பில் அவர்கள் செலுத்தி இருக்கக்கூடிய விமானத்தின் மூலம் எங்களுடைய வான்பரப்பில் திரண்டிருந்த மேகங்களை அவர்கள் திருடிக்கொண்டு சென்ற காரணத்தினால்தான் ஈரானில் கடும் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது, அது எங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை என்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் விஞ்ஞான ரீதியாக இது சாத்தியமா என்கின்ற கேள்வி இப்பொழுது பல ஊடகங்கள் மத்தியில் எழும்பிவிட்டன. எனவே அந்த ஊடகங்கள் உட்கார்ந்து இப்பொழுது அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கின்றது. மேகத்திருட்டு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அப்படி மேகத்திருட்டு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு மேகத்தை கொண்டு செல்வதற்கான களங்கள் இருக்கிறதா? ஈராக் சொல்வதில் உண்மை இருக்கிறதா? அல்லது திட்டமிட்டு இது ஒரு பொய் பிரச்சாரம் எடுத்து வைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகளோடு ஒவ்வொரு ஊடகங்களும் தலையை பித்து கொண்டு இதற்கான விவாதங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது.
ஆனால் நாம் அந்த ஆய்வாளர்களை அல்லது அந்த வானிலை மையப்படுத்தி ஆய்வு செய்திருக்கக்கூடியவர்களை நாம் கேள்வி கேட்ட பொழுது அவர்கள் எடுத்து வைத்தது என்னவென்றால், சில நேரங்களில் மழை பெய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது என்ன செய்வார்கள் என்றால், வானத்தில் கூடியிருக்கக்கூடிய வெண்மேகங்களை கருமேகமாக அவை குளிர்ந்து கருமேகமாக மாறுகின்ற பட்சத்தில் தான் அவை மழையாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் வெண்மேகமாக அவைகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவைகள் மழையாக பெய்வதற்கான களம் அமையாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்வார்கள் என்றால், அந்த மேக விதைப்பு என்பார்கள். அந்த மேகத்தில் வெள்ளி அயோடைடை தூவுவார்கள், பொடியாக செய்து தூவுவார்கள். அப்படி தூவுகின்ற பொழுது அவைகள் கருமேகமாக மாறி அவைகள் மலைகளை பொழிவதற்கான ஒரு வாய்ப்பை எடுக்கும். இது மேக விதைப்பு என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் ஈராக் சொல்வது போல மேகத்தை திருடிக்கொண்டு செல்ல முடியுமா என்றால் அது இயலாத காரியம் என்று எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் ஈராக் இந்த விடயத்தை விடுவதாக இல்லை. வடிவேலு பாணியில் இங்கு ஒரு கிணறு இருந்தது, இந்த கிணறை காணவில்லை, கிணறு தோண்டியதற்கான அடையாளங்களை வங்கி கொடுத்திருக்கிறது என்கின்ற கணக்கீட்டில் எங்கள் நாட்டில் மேகம் திரண்டிருந்தது என்பதை எங்களுடைய வானிலை பல தடவை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இங்கு மழை பொழிவதற்கான களங்கள் அமைந்திருக்கிறது என்பதை எங்களுடைய வானிலை பல முறை அதை செய்தியாக சொல்லி இருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட அந்த மேகங்கள் எங்கு போனது என்கின்ற கேள்வி வருகின்றன. அதற்கான விடையை நீங்கள் தேடி பார்த்தாலே மேக திருட்டு நடந்திருக்கிறது என்பது உங்களுக்கே தெள்ளத் தெளிவாக தெரியும் என்கின்ற ஒரு கருத்தை ஈராக் இன்னும் பதிவு செய்து கொண்டு இருக்கின்றன. துருக்கியை பொறுத்த மட்டில் அவர்கள் எப்படி நாங்கள் மேக திருட்டு செய்ய முடியும், இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சாக இருக்கிறது என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனால் இம்முறை ஈரானில் கடுமையான மழை பொழிந்த காரணத்தினால் இந்த மழை ஈராக்கில் பெய்ய வேண்டிய மழையைத்தான் ஈரான் தன்னுடைய நாட்டிற்கு அந்த மேகத்தை கொண்டு சென்று விட்டது என்கின்ற அடிப்படையில் இப்பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. விஞ்ஞானமும் அரசியலும் ஒட்டுமொத்தமாக மக்களும் குழம்பி நிற்கக்கூடிய ஒரு கருத்தை ஈராக் எடுத்து வைத்திருக்கிறது. இதில் உண்மையிலே என்ன முடிவு வரும் என்பதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நிலையாக இப்பொழுது ஊடகங்களுக்கு மாறிவிட்டது இந்த செய்தி. எனவே ஊடகங்கள் இதில் என்ன நடக்கப் போகிறது என்பதை மையப்படுத்தி ஒரு தேடலோடு காத்திருக்கிறார்கள். அந்த தேடலோடு நானும் காத்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்களிடம் அந்த செய்திகளோடு வந்து பேசுவேன். நன்றியுடன் இன்பா.